ஜீவ பலியாய் நம்மை அர்ப்பணித்து நம்முடைய குறைகள் குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா தேவையில்லாத எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து நம்மை நாமே அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், மகா இரக்கத்தின் தேவன். அவர் யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. இந்த காலை வேளையிலே நாம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமா. தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த காலை வேளையிலே நாமே அவருடைய சந்நிதியிலே தாழ்த்தி அவரை நாம் உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், உன்னதமானவர். ஹல்லேலூயா. கழுகு எவ்வளவு தூரம் உயரே பறக்கிறதோ அதே போல நாமும் உயரே பறக்கத்தக்கதாக எல்லாவற்றிலும் நாம் மேலோங்கி நிற்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாக இந்த காலை வேளையில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை குனிந்து தூக்கியவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர். எல்லாரும் இன்னும் சத்தமாய் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார், நம்மை உண்டாக்கியவர். ஹல்லேலூயா. அவர் இரவும் பகலும் நம்மை உறங்காமல் கண்மணி போல காத்து வருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்போம், துதிப்போம். துதிகளில் வாசம் செய்கிறவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாமே ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கழுவி எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுவும் ஆண்டவரே. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல எங்களை ஈசோப்பினால் கழுவும் ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் வெண்மையாவோம், உறைந்த பணியிலும் நாங்கள் வெண்மையாவோம் என்று சொன்னார். இந்த காலை வேளையிலே நீர் எங்களை கழுவீராக. உடைய சந்நிதியிலே உத்தம இருதத்தோடு உத்தம மனிதனாக எங்களுக்கு நிற்க பலன் தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே. வாக்கு மாறாத வல்லவர் அப்பா. நீர் வாக்குரைத்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் நினைத்தால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எனக்காக செய்து முடிக்கும் ஆண்டவரே. மனதோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இது போதாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஆளட்டுமா. எல்லாரும் உங்களை நீங்கள் ஒரு நிமிடம் விட்டு கொடுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக, கர்த்தருடைய அபிஷேகத்திற்காக உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. கிருபை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே.
சொல்லுவோம். வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்துதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் ஓடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுமே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹல்லேலூயா. அருமையான நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்த காய்மை நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் விசேஷித்த கிருபையினால் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. விடுதலை கட்டளை இடுவீராக ஆண்டவரே. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த ஆராதனை முடிந்து செல்ல கிருபை செய்வீராக ஆண்டவரே. உடைய கரமங்களோடு நடத்தட்டும். பாடுகிற பாடலை ஆசீர்வதிப்பீராக. பாடுகிற பிள்ளைகளை உடைய கரத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீடியா டீம்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். சவுண்ட் சிஸ்டம் உடைய கரத்தில் வைக்கிறோம். பொறுப்பெடுத்துக் நடத்துங்க. அதே போல இந்த சபையின் மூப்பர்களை ஆசீர்வதிப்பீராக. அதே போல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இன்னும் வரவேற வேண்டியவர்களை கூட்டி சேர்ப்பீராக. பலவீனமானவர்களை பலப்படுத்துவீராக. சுகம் பலம் ஆரோக்கியம் யாவற்றையும் அவர்களுக்கு நல்கி நீர் அவர்களை பலப்படுத்தணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. சபையின் போதரை ஆசீர்வதிக்கிறங்க. செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுங்க. எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்த தாங்கிக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்க. ஆராதனைக்கு ஆரம்பமாக நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து உற்சாகமா இந்த வேளையிலே கைகளை தட்டி பாடும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். உமக்கு நிகரான் உமை போல் யாரும் இல்லை. உமக்கு நிகரான் உமை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். எல்லாம் சொல்லுவோம். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய் உமை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய் உமை போல் யாரும் இல்லை. ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். தோற்றுதலுக்குரியவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. போற்றுதலுக்குரியவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. பரிசுத்த நாமம் உள்ளவரே, பரலோக தேவனே. பரிசுத்த நாமம் உள்ளவரே, பரலோக தேவனே.
பரிசுத்தர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே, மகிமையால் சிறந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே, மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே, மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே, யாருண்டு உமக்கு நிகரா, உமை போல் யாரும் இல்லை, யாருண்டு உமக்கு நிகரா, உமை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனை
உமை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நீங்களா? உமை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நீங்களா? உமை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ண தண்டனை உண்மையிலே விழுந்ததையா? எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ண தண்டனை உண்மையிலே விழுந்ததையா? ஐயா உண்மையிலே விழுந்ததையா? ஐயா உண்மையிலே விழுந்ததையா? நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். இந்த இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. மீண்டும் சொல்லுவோம். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அன்பிற்கு அளவே இல்லை. யாருண்டு உமக்கு நீகராய்? உமை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நீகராய்? உமை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நீகராய்? உமை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி ஒரு சில நிமிடம் தாண்டவரை மகிமைப்படுத்தி துதிப்போமா? கர்த்தர் உன்னதமானவராயிருக்கிறார். அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை கொண்டு போய் விடுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே உன்னத தேவன். அவரே பரிசுத்தமானவர். அவரே நமக்கு கோட்டையும் நமக்கு அரணுமானவர். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவுதானா உங்களுடைய சத்தம்? இவ்வளவுதானா உங்களுடைய ஜெபம்? ஹல்லேலூயா. துதிப்போம், துதிப்போம். வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு நல்லவராயிருக்கிறார், நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹalleluya. அவர் உன்னதமானவரா தேவன், உன்னதமானவராய கர்த்தர். ஹalleluya, ஹalleluya. ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனை. அவர் ஆராதனைக்குரியவர், அவர் போற்றப்படத்தக்கவர், துதிகளில் வாசம் செய்கிற தேவன், அவர் தூயாதி தூயவர். ஹalleluya, ஹalleluya. காலை வேளையில் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன், துயரத்திற்கு பதில் அவர் சிங்காரத்தை தருகிற தேவன். ஹalleluya. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில, ஆண்டவருடைய சமூகம் மாத்திரம் எனக்கு தேவை. உங்க சமூகம் எனக்குப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. மீண்டும் சொல்லுவோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, நான் தேடியும் கிடைக்காத
உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. சொல்வோம், நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. சொல்லுங்க, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் உன்னை என்ன செய்திடுவார் என்று நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார் என்று நீ காண்பார். இன்று நீ காண்பார், இன்று நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நோருங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நோருங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஹalleluya. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறீர்கள்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டணிக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் பட்டணி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே.
ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்க்கின்றார்.
தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் நிரப்பினாரே. ஆத்மாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் நிரப்பினாரே. மகிமையின் நாமத்தில் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தில் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மேய்ப்பராயிருக்கிறாரே. ஆமென். தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே. தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் நல்ல ஒரு மெய்ப்பனாய் இந்த 7 மாதங்கள் நம்மளை நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை கரம் பிடித்து நடத்தினார். ஆமென். நம்ம கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. இந்த 8வது மாதத்தில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ஆண்டுகள் ஆண்டு சொல்லுங்க. ஆண்டவர் 7 மாதங்கள் ஆண்டவர் நடத்தின தேவன் ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் இந்த 8வது மாதத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்த தேவன். ஆமென். இனிமேல் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எல்லா கரத்தட்டி தேவனை மாயப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லா வாய்த்ததை சொல்லுங்க. கர்த்தர் நடத்துவார். ஆமென். கர்த்தர் நடத்துவார். ஆமென். கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆயிரம் நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் செய்த தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும்
எபினேசராய் நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. இந்த 7 மாதங்கள் நடத்தினார். எல்லா கரை வச்சு சொல்லுவோமா? நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. ஆமென். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எத்தனையோ கண்ணீரில் போனோம், வியாதியில போனோம், நெருக்கத்துல போனோம், அவமானத்துல போனோம். ஆனா நல்ல எபினேசராய் நடத்தினாரு. ஓ, இன்னைக்கு ஜீவனோடு நிற்க வைத்திருக்கிறாரு. வாழ்நாள் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறாரு. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. எல்லா கல்லதடி எல்லாம் தேவனை மயப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சரி, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ ஃப்ரண்ட்டில் இடம் இருக்குது. ஸோ பேக் இருந்தால் மடியில் வச்சுக்கோங்க. வெளியில் உட்காந்துருக்கிறவங்க 2 பேர், இங்கே 3 பேர் வரலாம். ஃப்ரண்ட்டில் 3 சிஸ்டர்ஸ் வரலாம். 3 சிஸ்டர்ஸ் வந்தீங்கன்னா உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதை தள்ளி விட்டு வாங்கம்மா. ஒரு 3 பேர் உட்காரலாம். சரியா? கர்த்தர் நல்லவர். வேறு எங்கன்னா இடம் இருக்கா? இடம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் பக்கத்தில் அங்கே ஒரு இடம் இருக்குது. யாராவது ஒரு சிஸ்டர் வாங்க. யாராவது ஒரு சிஸ்டர் முன்னாடி வந்து உட்காருங்க. சரியா? ஓகே. வேறு எங்கன்னா இடம் இருக்கா? அங்கே இன்னும் 2 சிஸ்டர் வரலாம். இன்னும் 2 பேர் வரலாம். இன்னும் 2 சிஸ்டர் வரலாம். ஃப்ரண்ட்டில் வந்து உட்காரலாம். வாங்கம்மா, இப்படி வாங்க. இடம் இருக்குது. இன்னும் ஒருத்தர் வரலாம். இது மாதிரி இடம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம மக்கள் வெளியே உட்காருறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆமென். இன்னும் ஒரு சிஸ்டர் வரலாம். இன்னும் ஒரு இடம் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு எங்கன்னா இருக்கா இடம்? அங்கே ஒன்று இருக்காமா? ஓகே. 2 பேர் உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்கே ஒரு இடம் இருக்குது பிரதர். இங்கே ஒரு இடம் இருக்குது. இங்கே யாரும் உட்காந்துருக்காங்களாம்மா? யாரும் உட்காந்துருக்காங்களா? ஒரு சிஸ்டர் வேணால் வர சொல்லுங்கள். இங்கே உட்கார சொல்லுங்கள். யாருன்னா வாங்க. சரியா? உட்காருதுன்னா உட்காருங்க. அங்கேயே உட்காந்துக்கிறாங்களாம்மா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவன். ஸோ இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் உட்காந்தாலும் சந்தோஷமாக உட்காரு. ஹல்லேலூயா. நான் பாஸ்டர் இடிச்சு உட்கார்ற மாதிரி இருக்குன்னு யோசிக்காத. நெருக்கத்தில் உட்காந்து சந்தோஷமாக உட்காரு. வேறு வழி இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொந்த ஆலயத்தை தருகிறதில் கொஞ்சம் விசாலமாக உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஸோ இந்த ஆராதனை முடிவிலே திருவந்த ஆராதனை இருக்கும். அடுத்த ஆராதனை 10 மணிக்கு இருக்கும். ஸோ ஈவினிங் 4th சர்வீஸ் இங்கிலீஷ் சர்வீஸாக இருக்கும். எல்லா ஆராதனை முடிவிலும் திருவந்து பரிமாறப்படும். பங்கு பெறக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய் பங்கு பெறும்படியாக உங்களை அவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ வெனஸ்டே நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10:30க்கு நம்முடைய ஆலயத்தில் உமன்ஸ் ப்ரேயர் சகோதரிமார்களுடைய கூடுகை இருக்கும். எல்லா சகோதரிமார்கள் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஸோ இப்பொழுதும் சண்டே ஸ்கூல் மேலே எடுக்கப்படுகிறது. உங்கள் பிள்ளைகளை மேலே அனுப்பி வைக்கலாம். 5th யூகேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் மேலே இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அங்கே சொல்லித்தரப்படுகிறது. நெக்ஸ்ட்டு சண்டே உங்கள் பிள்ளைகள் மேலே ஸ்டேஜில் பாடல்களை பாட இருக்கிறார்கள். காணிக்கை சமயத்தில் அந்த பிள்ளைகளை பாட இருக்கிறார்கள். அதை உங்கள் பிள்ளைகளை மேலே அனுப்பி வச்சிங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ வந்து பங்கு பெறுங்கள். சாட்டர்டே நடக்கிற பிரதர்ஸ் ஃபெலோஷிப்பை ஞாபகப்படுத்துகிறோம். அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, நெக்ஸ்ட்டு சண்டே நம்மளுக்கு வந்து ஃபேமிலி ஃபெலோஷிப் இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகம் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சரியாக ஈவினிங் சரியாக 6 o'clock அந்த ஃபேமிலி ஃபெலோஷிப் இருக்கும். வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3rd சண்டே ஈவினிங் 4:45க்கு ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங். அதனால் பெற்றோர்களும் பிள்ளைகளும் கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் 4th சண்டே ஒர்க்கர்ஸ் அண்ட் நான் ஒர்க்கர்ஸ் அவருடைய ப்ரோக்ராம் இருக்கும். அதுலேயும் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரையும் உற்சாகப்படுத்துகிறோம். இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுங்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுமி இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுங்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுமி எல்லா கரையில் உற்சாகமாய் தட்டுவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தர் அந்த பிள்ளைகள் எல்லா நன்மைகளை நிறைவாய் தருவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இப்போ அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. ನಿನ್ನೆಯೂ ಇಂದಿಗೂ ಎಂದೆಂದಿಗೂ ಮಾರ್ಪಡದಂಥ ಒಳ್ಳೆಯ ಪರಲೋಕ ತಂದೆ, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಿದ್ದೇವೆ. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಮಣಿಯಂತೆ ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬಂದ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. 7 ತಿಂಗಳು ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಮಣಿಯಂತೆ ಜೀವಂತವಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಿರುವ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ವಿಶೇಷವಾಗಿ ಈ ದಿನ, ಹುಟ್ಟಿದ ದಿನ ಮತ್ತು ಮದುವೆ ದಿನಗಳನ್ನು ಆಚರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಹುಟ್ಟಿದ ದಿನವನ್ನು ಆಚರಿಸಿಕೊಳ್ತಿರುವ ಸಹೋದರ ಇನ್ನೂ ಹುಟ್ಟಿದ ದಿನದ ಸಂವತ್ಸರಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಅದೇ ರೀತಿ ಇನ್ನೂ ಆಯುಷ್ ದಿನಗಳನ್ನು ಅವರಿಗೆ ಕೂಡಿಸಿ ಕೊಡಿರಿ ತಂದೆ. ಅದೇ ರೀತಿ ಮದುವೆ ದಿನಗಳನ್ನು ಆಚರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರರು ಅನೇಕ ಮದುವೆಯ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವ ಸಂವತ್ಸರಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಜೀವನದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡಿರಿ, ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವನದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಕಾಣುವಂತಾಗಲಿ ತಂದೆ. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕಟ್ಟಿಟ್ಟಿರುವ ಬುದ್ಧಿಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಇವರಿಗೂ ಇವರ ಕುಟುಂಬಗಳಿಗೂ ಸುರಿಸುವಂತೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಈ ಎಲ್ಲ ವರಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಆಮೆನ್. ஆமென் ஆமென். தயவுசெய்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வருஷத்தை நன்மையாக கர்த்தர் முடிய செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுமி இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் ஆலயத்துக்கு வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுமி இருக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். அல்லேலூயா. ஸோ நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. புதிய ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நீர் கொண்டு வந்தீர், அதற்காக நன்றி அப்பா. உம்முடைய சபையில் சேர்த்து கொண்டீர், அதற்காக நன்றி. ரட்சிப்பை கொடுத்தீர், அதற்காக நன்றி. கொழையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உம்முடைய வசனத்தினால், உம்முடைய அபிஷேகத்தினால நீர் கட்டுவீராக, அதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து சபைக்கு வர உதவி செய்யுங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்காகவும் அப்பா ரட்சிக்கப்பட உதவி, ரட்சிப்பின் வல்லமையில நிரப்புவீராக, அதற்காக நன்றி. துதி கன மகிமைக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தயவுசெய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கையில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பாருங்கள். ரெகுலராக நீங்கள் வர விரும்பவில்லை என்றால் அதை ஃபில் பண்ணி கொடுக்கும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வீடுகளுக்கு ஹவுஸ் விசிட்டிங் வரணும்னா காணிக்கை சமயத்தில் ஒரு ப்ளூ கலர் ஹவுஸ் விசிட்டிங் கார்டு இருக்கும், அதை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். அதை ஃபில் பண்ணி கொடுங்க. உங்கள் குடும்பங்களை ஊழியர்கள் வந்து சந்திப்பார்கள். ஒவ்வொரு வாரமும் அநேக குடும்பங்களை நாங்கள் சந்திக்கிறோம். உங்கள் குடும்பங்களை சந்திக்க விரும்பவில்லை என்றால் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ கடந்த இந்த வாரத்தில் நம்முடைய சபையை சேர்ந்த அருமையான சகோதரர் ஜான் ராஜேஷ் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அந்த குடும்பத்தாருக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஸோ மனைவியும் சிறு பிள்ளை இருக்கிறார்கள். ஸோ கர்த்தர் அந்த பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக பாரப்படுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஸோ அந்த பழைய சபையிலிருந்து நம்முடைய ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரன், ஆரம்ப நாட்களிலிருந்து நம்முடைய ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்த சகோதரன், கர்த்தர் அவர்களை பலப்படுத்த வேண்டும், அந்த குடும்பத்தை பலப்படுத்த வேண்டும். இழந்து வாடுகிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ பின்னாடி தான் உட்காந்துருப்பார், பின்னாடி லாஸ்ட்டில் உட்காந்துருப்பார். அவரும் மனைவி பிள்ளையும் ஒரு மகள். ஸோ பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே திடீரென்று அந்த ஹார்ட் அட்டாக்னால் மரித்து போனார். ஸோ உங்கள் சரீரத்தை தயவுசெய்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ரெகுலர் செக்கப் பண்ணுங்கள். நான் அடிக்கடியாக சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். அதனால் ரெகுலர் ஹெல்த் செக்கப் பண்ணுங்கள். ரொம்ப விளையாட்டாக இருக்காதீங்க. அல்லேலூயா. ஸோ நிச்சயமாகவே காசு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோதுக்கு செலவு பண்ணுறீங்க, ஒரு மெடிக்கல் செக்கப் ஒரு 6 months ஒன்ஸோ இல்லைனா வருஷத்துக்கு ஒரு முறை ஆகிலும் எடுங்க. அல்லேலூயா. ஸோ ஃபுல் பாடி செக்கப் எடுங்க. அதுவும் 40 yearsக்கு மேலே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுங்க. 40 years மேலே போனீங்கன்னா ஆண்டவர் எனக்கு பலன் தந்திருக்காரு, நான் வாலிபன் கீழிப்பெல்லாம் அந்த பேச்செல்லாம் நிறுத்துவோம். அல்லேலூயா. ஸோ அந்த டயலாக்லாம் விட்டுருங்க. முதல்ல உடம்பை பாருங்கள். திடீர்னு போயிடுச்சுன்னா அது பெரிய லாஸ். அதனால் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ அந்த குடும்பத்துக்காக பாரப்படுங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸோ நம்முடைய திருச்சபை பணிகளுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். ஸோ இன்னும் நமக்கு தேவை, அந்த ராடு வாங்குவதுக்கு 88 லட்சம் ரூபாய் நமக்கு தேவை. ஸோ கர்த்தருடைய தேவைகளை எப்படி ஆயில் சந்திக்க வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் எவ்வளோ நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிக்கிறீர்கள். உற்சாகமாய் தாங்குங்க. ஒருவேளை அந்த டொனேஷன் புக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அனைவர்கிட்ட கேளுங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கிட்ட கேளுங்க. அது மாத்திரமல்ல, உதவி செய்யக்கூடியவர்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள். யூடியூப்பில் பார்க்குறவங்க, சால்வேஷனை பார்க்குறவர்கள், நம்ம எல்லாரும் அதில் முழுமனதோடு செய்வோம். கர்த்தர் சீக்கிரத்தில் வழியில் திறந்து அந்த காரியங்களை காண செய்வாராக. ஸோ டெய்லி 9 o'clock ஜோம் பண்ணுறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
அதே போல் தெலுங்கு ஆராதனை ஆரம்பிக்க நான் சொல்லியிருக்கிறோம். ஸோ யாராவது தெலுங்கு நல்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க அப்படி இருந்தால் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ உட்காந்து நம்ம பேசலாம். அல்லேலூயா. சீக்கிரத்தில் தெலுங்கு, ஏன்னா அநேக தெலுங்கு பேசும் மக்கள் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு ஏற்ற ஒரு ஆராதனையை கொண்டு வர வாஞ்சிக்கிறோம். அதனால் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் நம்ம கரங்களில் இருக்கிற காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வோம், உற்சாகமாய் விதைப்போம். கர்த்தர் இந்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கரங்களில் இருக்கிற இந்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க, தசமாகளை ஆசீர்வதிங்க. எப்படி ஆகில் ஆண்டவரை இந்த திருச்சபை பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு வழிகளை திறக்க வேணுமா ஜெபிக்கிறேன். அன்று அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தேவைப்படுகிற அந்த 5 கோடி ரூபாய் நீங்கள் சந்திங்கப்பா. இது உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையின்படியாக ஆவியானவரே நீரே மகிமையான காரியங்களை நீ செய்த ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளே சாட்சியங்களை நிறுத்துவீராக. ஆசீர்வதிங்க. கொடுக்குற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியாதவர்களையும் ஆசீர்வதிங்க. கொடுக்குறவர்களையும் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். இப்போ ஒரு பாடலை பாடுகிறவர்களே உற்சாகமாய் கொடுப்போம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகள் இன்றும் தாங்கும் தம்புயலே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியும் கண்ணின் முன்பே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியும் கண்ணின் முன்பே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கருங்கள் உன்னை
செய்வார். என்னில் அடங்காத கிருபைகள் தான் என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்னை தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே தேவனின் வெளிச்சம். என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் காரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம். என்னை ரட்சிப்பவரும் அவரே. ஜீவனின் காரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தரே என்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தரே என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தன் மாலை வெளிச்சு என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தன் மாலை வெளிச்சு என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம். என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் காரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனின் காரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கொடுக்கப்பட்ட காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் இந்த காலவெளியில் பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே சபை காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக எல்லாரும் பாரப்படுவோம். ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் இம்மட்டும் எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியாய் பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 30, 60, 100 பலன் தரும்படியாய் நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தாங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடி பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போக உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பாஸ்டர் காய் ஜெபிக்கிறேன், சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே நீர் தந்து நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செய்திக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் அவரை மறைத்து நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு பலனடைந்து ஆண்டவரே புது ஆண்டவரே சிருஷ்டியாய் மாற உதவி செய்யுங்க. துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? பரல ஃப்ரெண்ட்ஷிப் டே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டெல்லாம் வச்சுருக்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. எதுக்கு ஃப்ரெண்டு இருக்கிறது பெருசு, இல்லை ஒரு பேண்டு வேறு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ எத்தனை பேருக்கு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க? ஃப்ரெண்டு இருக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் ஃப்ரெண்டே இல்லையோ? அல்லேலூயா. சும்மா சொல்லக்கூடாது ஜீசஸ் இஸ் மை ஃப்ரெண்டுன்னு. இந்த டயலாக்லாம் நான் கேட்கல. உண்மையாக உலக பிரகாரமாக உனக்கு ஃப்ரெண்டு இருக்கிறாங்களா? அல்லேலூயா. உலக பிரகாரமாக ஃப்ரெண்டு இருந்தால் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, வயசானவங்களாம் கை தூக்குறீங்கப்பா. பரவாயில்ல, உங்களுக்கும் ஃப்ரெண்டு இருக்கு. சரி, எல்லாருக்கும் ஃப்ரெண்டு இருக்கும். சரி, எந்த டைம்லேருந்து ஆரம்பிக்கணும்? இந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து ஆரம்பிச்சிடும். சரியா? ஸ்கூலுக்கு போகிற நாள்லேருந்து ஆரம்பிச்சிடும். வீட்டில் ஃபேமிலியிலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸில் இருப்பாங்க, கசின் பிரதர்ஸ், கசின் சிஸ்டர்ஸ், அவங்களாம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஸோ ரிட்டையர்டு பாக்ஸர் முகமது அலி, எத்தனை பேருக்கு தெரியும்? முகமது அலி பாக்ஸர் தெரியுமா? பரவாயில்ல, தெரியும். ஏன்னா அடி வாங்கியிருக்கிறீங்களோ? அல்லேலூயா. சரி, ஓகே. முகமது அலி அவர் வந்து என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லுவார்னா, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த ஹார்டஸ்ட் திங் இன் த வேர்ல்ட் டு எக்ஸ்பிளைன். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ரொம்ப கடினமான ஒரு காரியம்.
இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா நீங்கள் கொஞ்சம் திணறுவீங்க. ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லும்போது நம்மளுக்கு டவுட்டும் வரும், உண்மையாக இருக்குமோ பொய்யா இருக்குமோன்ற டவுட்டெலாம் வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹார்டஸ்ட் திங். அது மாத்திரமல்ல, இட்ஸ் நாட் சம்திங் யூ லேர்ன் இன் ஸ்கூல். இதை வந்து ஸ்கூலில் வந்து கற்றுக்கிற காரியமும் அல்ல. ஸ்கூலில் போய் நீங்கள் போய் ஃப்ரெண்ட்ஷிப்பை கற்றுக்கிட்டேன் பிரதர் அப்படி சொல்ல முடியாது. சர்ச்சில் வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கற்றுக்கிட்டோம் சொல்லவே முடியாது. ஆமென். பட் இஃப் யூ ஹவ் நாட் லேர்ன் த மீனிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், யூ ரியலி ஹவ் நாட் லேர்ன்ட் எனிதிங். உண்மையாக ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கலன்னா நீங்கள் வாழ்க்கையில் எதுவுமே கற்றுக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்றது உனக்கு தெரிலனா வாழ்க்கையில் நீ எதுவுமே கற்றுக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. சரியா? ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் வித்தியாசம். என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கங்க. எல்லோரும் என்ன பார்த்து ஒருத்தருக்கும் ஃப்ரெண்டுனா அதுதான் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? சரி, ஃப்ரெண்டுனா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, ஃபாலோவர்ஸ் மாதிரி வச்சுருப்பீங்க. கரெக்டாக 5000 பேர் உங்களை பார்த்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, லைக் கொடுப்பாங்க, என்னை வந்து ஃப்ரெண்டு ஆட் பண்ணிக்கோன்னு ஆட் பண்ணிக்குவாங்க. கரெக்டாக இல்லையா? ஆனால் எல்லோரையும் உங்களுக்கு தெரியுமா? எல்லோரும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒன்று அவங்களுக்கு தெரியும். ஆனால் ரெகுலராக பேச மாட்டீங்க, அதெல்லாம் இருக்க மாட்டேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது என்னென்னா ஒன்று மேக்ஸிமம் 1 இல்லை 2 அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா உங்களை குறித்து நல்ல ஆழமாக அறிந்தவர்கள், எல்லாவற்றையும் அறிந்தவங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் அறிஞ்சவங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அவன் ஃப்ரெண்டு, ஊரில் இருக்கிற எல்லாரும் தான் ஃப்ரெண்டு. எல்கேஜிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃப்ரெண்டு. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்கிறதுக்கு யாருன்னா ஒருத்தர் தான் இருப்பாங்க, இல்லை ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ ஊரில் இருக்கிற எல்லோரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எதுன்னு சொன்னால் ஏதோ சம்திங் ராங் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது பார்த்துக்கோ. சரியா? ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன். அப்போது நல்ல ஒரு ஃப்ரெண்டு ஆண்டவர் வந்து எல்லாரையும் நேசித்தேன், நல்லா நேசித்தேன். ஆண்டவர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் யாரோடு வச்சுருந்தாருன்னா சிலரோடு தான் வச்சுருந்தார், எல்லாரோடும் வைக்கல. நல்ல பேதுருக்கிட்ட கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ என் அன்பாக இருக்க 11 பேர்கிட்ட கேட்காத கேள்வி யார்கிட்ட கேட்டா? பேதுருகிட்ட வந்து கேட்குறாரு. 11 பேதுரு வந்து மறுதளிச்சான், ஓகே. ஆனால் மற்றெல்லாம் விட்டுட்டு ஓடினவனாச்சே, அவனை கேட்டிருக்கலாம்ல, ஏன்ப்பா விட்டு ஓடினீங்க, என்னை நேசிக்கிறியான்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்களெல்லாம் போய் கேட்கல, ஆண்டவர் யாரையும் கேட்கல. ஆனால் பேதுரு மாத்திரம் கேட்குறா, நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த அன்பை வந்து அவர் வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துகிற நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆண்டவருக்கு யார் இருந்தாருன்னா, வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 23 நீங்கள் பார்க்கலாம். யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 23 அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேற்று அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். He was called the friend of God. Amen. அவன் தேவனுடைய சிநேகிதன். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நீங்கள் யாருடைய சிநேகிதனாக மாறணும்னா தேவனுடைய சிநேகிதனாக மாறணும். அல்லேலூயா. ஜீசஸ் உங்கள் ஃப்ரெண்டாக மாறணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு பாட்டு கூட உண்டு, ஜீசஸ் உன் ஃப்ரெண்டானால், சால்வேஷன் டிவியில் வரும். சரியா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு யார் ஃப்ரெண்டாக இருக்கணும்? ஜீசஸ் தான் உனக்கு ஃப்ரெண்டு. பக்கத்தில் பார்த்துங்க, ஜீசஸ் உங்கள் ஃப்ரெண்டாக மாறட்டும். ஜீசஸ் உங்களுக்கு யாராக மாறணும்? ஃப்ரெண்டாக மாறணும். அல்லேலூயா. ஸோ இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா? ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஸோ மெசேஜ் அப்போ இருக்கிறார் சொல்கிறது வெளியே போனால் நான் விட்டு போயிடுறது அவரை. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படும். உண்மையாலுமே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு நண்பனாக இருக்க வேண்டும். ஏன்னா அதே போல் மோசஸும் ஆண்டவர் நல்ல ஒரு நண்பனாக இருந்தார். ஸோ எப்படி இருந்தார்னா, நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 11 நீங்கள் பார்க்கலாம். யாத்ராம புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தில், ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல் கர்த்தர் யார்கிட்ட பேசினார்? ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறார். ஸோ அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறது வந்து வித்தியாசமான பேச்சுகள் அது. அல்லேலூயா. ஸோ நார்மலாக மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஸோ இதில் ஒரு இன்டிமேட்டாக பேசுவீங்க, மற்றவங்கள்ட்ட கேஷுவலாக நார்மலாக பேசுவீங்க. அப்போது நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரியா? ஒன்று வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். ஆமென். ஸோ 2 விதமான நண்பர் வட்டார்கள் இருக்குது. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பு. ரெண்டாவது வந்து டாக்ஸி. அது வந்து ரொம்ப வேதனை கொடுக்குற, இல்லாவிட்டால் வருத்தத்தை கொடுக்குற நல்ல பேட் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து டாக்ஸினா பேட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நல்ல ட்ரூ ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க, டாக்ஸி ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. நீங்கள் யாரை வச்சுருக்கிறீங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எந்த நண்பர்கள் இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு நண்பனை பற்றியே தெரியாது, அதான் ப்ராப்ளம். ஆனால் சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல்லு, நான் என்ன பண்ணுறோம், உன்னை யாருன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு முறை ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான். சரியா? எல்லாம் சிரிக்கிறீங்க, எல்லாம் நடக்குது, எல்லாம் ஊரில் நடக்கிற காரியம்தான். அல்லேலூயா. அது கிறிஸ்துவ வட்டத்தில் அதிகமாக நடக்குது. என்ன பண்ணுறது? ஸோ ஓடிட்டு போயிட்டான். எங்கே போனான்னு தெரில.
ஊர் ஃபுல்லாக தேடினாங்க. பையன் வீட்டு ஜனமும் பொண்ணு வீட்டு ஜனம் எங்கே போயிட்டாங்க? போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஐயா 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. பையன் எங்கே தெரியாதுனாங்க. கடைசியாக போலீஸ்காரன் கேட்டான், யார் அவனுடைய நண்பன் அப்படின்னு கேட்டாங்க. உடனே யார் சொன்னாங்க, அந்த இருக்கிறான் ஒருத்தன், வா வீட்டுக்கு வான்னு சொல்லி அவனை என்ன பண்ணாங்க, கொத்தா தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து சொல்லு எங்கே உன் நண்பன் எங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னாங்க. ஸோ கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்ச உடனே என்ன பண்ணான், அப்பா அம்மாட்ட சொல்லாத யார்கிட்ட சொல்லிட்டு போனான். அல்லையா, இப்போ நீ யோசிச்சிருப்பா எவன்ட்டையும் சொல்லாமல் எஸ்கேப் ஆகலான்னு. கரெக்டு தானே? அல்லையா, அப்படிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க சரியா. ஆனால் ஜென்ரல் நான் சொல்கிறேன். அப்போ ஃப்ரெண்டுக்கு எல்லாமே தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எல்லாமே தெரியும், உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுடைய இன் அண்ட் அவுட் தெரியும். ஆனால் உங்கள் நண்பர்கள் நல்ல நண்பர்களா கெட்ட நண்பர்களா அது உங்களுக்கு தெரியுமா? அதான் விஷயம். எத்தனை பேருக்கு தெரியும் நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் தெரியும் சொல்கிறவங்க? நிறைய பேர் தெரியும். அலையில் தெரிஞ்சிருந்தால் அலையில் சொல்லுங்க பார்ப்போம். அல்லையா, சரி, நல்ல நண்பர்களா கெட்ட நண்பர்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நண்பர்கள் இருந்தாங்க சரியா. 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 நண்பர்கள் பேர் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் சரியா. என்ன வைக்கலாம் நாங்கள்? ஏதாவது என் பேர் கரெக்ட் தான். சரி ஓகே, உங்கள் ஆசை அங்கே எடுப்பானே. அல்லையா, சரி. ஜேம்ஸ், இன்னொரு பேர் ஜேம்ஸ் வின்சென்ட்டா? அடா பாவிங்களா. சரி, ஜேம்ஸு வின்சென்ட் அதுவே வச்சுக்குவோம் சரியா. 2 நண்பர்கள் ஜேம்ஸு வின்சென்ட். சரி, ஜேம்ஸ் வின்சென்ட். அப்போ 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கும் பொழுது சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போது சின்ன ஒரு வாக்குவாதம். அவங்க வந்த உடனே ஜேம்ஸ் என்ன பண்ணிட்டாப்புலன்னா, வின்சென்ட் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பலார்னு ஒரு ஸ்லாப் பண்ணிட்டார் சரியா. வின்சென்ட்டுக்கு அது ரொம்ப அர்த்தமாயிடுச்சு, என்னடா இது ஜேம்ஸ் அடிச்சிட்டாப்லையே. இது சின்ன வாக்குவாதம். ஸோ இப்போ எங்கே போயிருக்காங்கன்னா பீச் ஆண்ட போயிருக்கிறாங்க. அப்போ வின்சென்ட் வந்து அந்த பீச்சோட அந்த சாண்டில் எழுதுவார், டுடே ஜேம்ஸ் ஸ்லாப்ட் மீ அப்படின்னு சொல்லி, என்ன அரைஞ்சிட்டாரு அப்படி சொல்லி எதில் எழுதுவார், ஜேம்ஸ் வின்சென்ட் வந்து அதில் எழுதிடுவார், அந்த மண்ணில் எழுதிடுவார், மணலில். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேம்ஸும் வின்சென்ட்டும் சரி ஓகே சீக்குள்ளார போய் விளாடலாம் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, அப்போ விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து வின்சென்ட் என்ன பண்ணுது, தண்ணி வந்து அடித்து இழுத்துட்டு போகுது, கடல் தண்ணி இழுத்துட்டு போகுது. உடனே ஜேம்ஸ் என்ன பண்ணுறாரு, போயிட்டு யாரை காப்பாற்றிடுறாரு, வின்சென்ட்டை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுறாரு. இப்போ வின்சென்ட் வந்து வெளியே வந்த உடனே அங்கே ஒரு ராக் ஒன்று இருக்கும், அந்த ராக்கில் போயிட்டு எழுதுவார். என்ன எழுதுவார்னா, டுடே ஜேம்ஸ் சேவ்டு மீ அப்படி சொல்லி எழுதுவார். அப்போ ஜேம்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி வரும். வின்சென்ட்டை பார்த்து கேட்பார், ஏப்பா நான் அவனை அடிக்கும் பொழுது போய் அதை போய் மண்ணில் போய் எழுதுனேன், ஆனால் இப்போ நான் அவனை காப்பாற்றினேன் எதில் போய் எழுதுற, கல்லில் போய் ராக்கில் போய் எழுதுறிய, என்ன அதே மண்ணில் எழுதியிருக்க வேண்டியதானே. அப்போ அவர் சொல்லுவார், நீ அடித்தது வந்து எதுனா நல்ல காரியம் கிடையாது, அதை வந்து நான் டெய்லி நான் நினச்சி பார்க்கவே கூடாது, அது வந்து அழிஞ்சிடணும். மண்ணில் எழுதுனா என்ன ஆகும், தண்ணி வந்து என்ன ஆகிடும், அழிச்சிட்டு போயிடும், அது யாரும் பார்க்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்க. ஆனால் நீ செஞ்ச காரியம் எனக்கு நல்ல காரியம், அல்லேலூயா. அது வருஷம் இல்லை, காலத்துக்கும் யாராலும் மறக்க முடியாத ஒரு காரியம். அது எதில் தான் எழுதி வைக்கணும், ராக்கில் தான் எழுதி வைக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை செஞ்ச நல்லதெல்லாம் ராக்கில் எழுது, கெட்டதெல்லாம் மண்ணில் எழுதி போட்டு போயிட்டே இரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ ராக்கில் எழுதுகிற மாதிரி இருக்குதா? இல்லை அல்லேலூயா. அதான். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது உங்கள் நண்பர்கள் வந்து நல்ல நண்பர்களா கெட்ட நண்பர்களா? ஸோ கெட்ட நண்பர்களை நீங்கள் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், கெட்ட நண்பர்களை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, ஸோ டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் ஹேவ் பவுண்ட்ரிஸ். அவங்களுக்கு வந்து எல்லையே இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கெட்ட நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா எப்படி நீங்கள் உணர்ந்து கொள்ளலான்னா, உங்களை வந்து ரொம்ப அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுவாங்க, உங்களை வச்சு காரியத்தை சாதிப்பார்கள், உங்களை வச்சு காரியத்தை சாதிப்பாங்க. நீ பேக்கு மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்ருப்ப. அல்லேலூயா. நண்பன் என்ன சொல்லுவான், எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்துருனா நீ என்ன பண்ணுவேன், கை வலிக்க நைட்டெல்லாம் உட்காந்து என்ன பண்ணுவேன், எழுதி கொடுவேன். திடீர்னு ஒன்று ஃபோன் பண்ணி சொல்லுவான், வீட்டில் வா வேலை இருக்குது வந்து கொஞ்சம் பண்ணி கொடுன்னா, உனக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறான், ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுவாங்க. உங்களை வந்து ஒரு அட்வான்டேஜாக நீங்கள் வந்து அது உங்களுக்கு புரியாது. ஃப்ரெண்டுன்னு பண்ணிட்டு என்ன பண்ணுறது, போயிட்டு அவங்களுக்காகவே குடும்பத்தை விட்டுருவான், வீட்டை விட்டுருவான், எல்லாத்தையும் விட்டுருவான். எதுக்காக போவான்னா, ஃப்ரெண்டுக்காக போய் நடுத்தரில் நிற்கிறவங்களாம் எவ்வளோ பேரை நான் பார்த்தாச்சு. ஸோ ஏன்னா அவங்க ஒரு அட்வான்டேஜ், உங்களை வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க சரியா. அவங்க வந்து உங்களை யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சு, உங்களை யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய சுயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நீ நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. ரொம்ப செல்ஃபிஷாக நீங்கள் படுற கஷ்டம்லாம் அவங்களுக்கு பெரிய மேட்ரே தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா கேட்பாங்க, நீ என்ன பண்ண, ஊரில் இருக்கிற கடன்லாம் வாங்கி கொடுத்து வட்டி கூட நான் கட்டுறேன்னு சொல்லி கட்டுவேன். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது, அதோட வேல்யூ தெரியாது. எத்தனை பேர் நண்பர்கள் வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஆட்கள் இருப்பீங்க, எல்லாத்துலையும் இருப்பீங்க. இருந்தீங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யாரும் இல்லையா? ஆச்சரியமாக இருக்குது. எஸ்தர் பிரதேசத்தில் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களுக்காக கடன் வாங்கி
அவங்களுக்கு கொடுத்து இவனை வட்டி கட்டிகிட்டு இருப்பான். ஏன்னா அவர்களுக்கு அந்த வேல்யூவே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ படுற கஷ்டம் தெரியாது. அவங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க, ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இவர்கள் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது பார்த்துறானா. மூன்றாவது வந்து அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கவே மாட்டாங்க. அவங்கள நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் நம்பவே முடியாது. ஓப்பனாக சொன்னால் நம்பவே முடியாது. நம்ப வச்சு கழுத்தை அறுப்பார்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆள். ஸோ உதாரணமாக நல்ல நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பண உதவி கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணமாக, சரியா? ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஃபோன் பண்ணி கேட்ட உடனே டேய் ஒரு 10,000 ரூபாய் தா அக்கௌண்ட்டில் அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அப்படியா இதோ பார்க்கலாம் நில்லு எப்படியா ரெடி பண்ணிடுறேன் நில்லுன்னுவான். அதுக்கு ஃபோன் நாட் ரீச்சபிள் ஆகிடும், ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ இதை வச்சு என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சி. எத்தனை பேருக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அது மாதிரி? இல்லை நீனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டியா? அல்லையா? நம்ம அதையும் யோசிக்கணும். ஸோ நிறைய பேர் நாட் ரீச்சபிள் மோடில் போயிடும். சரி, நாட் ரீச்சபிள் மோடில் அது போயிடும். ஸோ சென்னையில் ஒருத்தர் தெரியும் எனக்கு, சரியா? அவர் நல்லா பேசிகிட்டு இருப்பார், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பார். அப்போது திடீர்னு வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு உதவி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், உயிர் நண்பர்கள். ஆனால் ஏதாவது ஒரு உதவி கேட்குறாங்கன்னா ஸோ இப்படி வச்சுருக்கிறது வந்து இப்படி போயிடும். அல்லோ இப்படி பேசி தான் இருக்கும், ஆனால் கை எங்கே போயிடும்? அப்போ என்ன ஆகிடும்? வாய் சரியாக கேட்கல, கட் பண்ணிட்டு அவள் தான் மொத்தம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருவார் தலைவர். ஸோ இது வந்து அப்போ உண்மையான நண்பர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நண்பர்கள் அல்ல. ஸோ நீங்கள் அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் நண்பர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்கள வந்து நிறைய டைமில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்க மாட்டாங்க, நிறைய பேர் நிற்க மாட்டாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் ஓடிடுவாங்க. நான்லாம் நண்பர்களில் அடிப்பட்டவன், சரியா? நான்லாம் சின்ன வயசில் எனக்கு 5 பேர், நாங்கள் 5 பேரும் அப்படி மொத்தமாக ஒருத்தர் மேலே தோல் போட்டுட்டு தான் போகிறது அப்படி தான் போகிறது. எங்கள் யாரையும் பிரிக்க முடியாது, காற்று கூட எங்களை பிரிக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ அந்த கல்யாணம் புதுசில் போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி போகிறது. 5 பேரும் போகிறது, அதுக்கப்புறம் பிச்சுட்டு போவோம், அது வேறு. சரி, அதை பற்றி இது. ஆனால் ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும். ஸோ அப்படியே மேலே தோல் மேலே கை போட்டு போயிட்டே இருக்குது. நாங்கள் 5 பேர் பேசுனதுன்னா நம்ம வாழ்ந்தால் வாழணும், ஒன்றா இருக்கணும், எங்கே இருந்தாலும் ஒன்றா இருக்கணும்டா. ஆனால் இன்றைக்கி அவன் எங்கே இருக்கிறான்னு எனக்கே தெரியாது. அதான் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது என்னை மாட்டி விட்டு போயிட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸுனால இன்னொரு காரியம் நடக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வலையில் கண்டிப்பாக சிக்க வைப்பாங்க. கண்டிப்பாக டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒன்றை மாட்டி வைப்பாங்க. நீ மாட்டிக்குவ, சரியா? அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்னால நீ மாட்டிருப்பீங்க. சரி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரெண்ட்ஸ்னால் ஜென்ரலாக எல்லோரும் நான் சொல்கிறேன், சரியா? நீங்கள் சில ஃப்ரெண்ட்ஸ்னால நீங்கள் பிரச்சனையில் மாட்டுவீர்கள். அப்படி மாட்டினீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது நல்ல நண்பர்கள் அல்ல, அது கெட்ட நண்பர்கள். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, இல்லை கெட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க? நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது யாராக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, 90 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் நண்பர்கள் இருக்கிறார்கள். அப்போது அது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கெட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ கேட்டீங்க, ஓகே நம்மளை மாட்டி விட்டான்ப்பா, மைண்டில் ஓடுது எங்கெங்கெல்லாம் மாட்டி விட்டான்னு, சரியா? நம்ம கூப்பிட்டா உதவிக்கு வர்றதில்லை, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஆனால் இப்போ அவர்களை விட்டு நீங்கள் வெளியே வரணும். அப்போ வெளியே வரணும்னா நீங்கள் சில காரியங்களை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சரியா? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா, முதலாவதாக நீங்கள் ரெகக்னைஸ் த ப்ராப்ளம். அவங்க மூலமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் என்ன பிரச்சனைன்றதை யோசிங்க. உங்கள் நண்பர்கள் மூலமாக என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தது? ஸோ நண்பர்கள் மூலமாக கண்டிப்பாக பிரச்சனை வந்திருக்கு. எந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் அனுபவித்தீர்கள்? சிலதுக்கு வந்து ரீசன் இருக்கும், ஆனால் சிலதுக்கு அவங்களோட சுயம் அங்கே இருக்கும், சரி? அவங்களுடைய காரியத்திற்காக நீங்கள் பிரச்சனையை சகிச்சு கொண்டிருப்பீங்க, நீங்கள் அந்த கான்சிக்வன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. உதாரணமாக அவங்க வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நல்லதுக்காக, உங்களுக்கு நல்லது செய்ய போய் பிரச்சனை வந்துடும், அது வேறு. ஆனால் சில டைமில் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களாக பிரச்சனை வரும்பொழுது ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையே, ஆனால் அவங்களால பிரச்சனை வந்துச்சு, அது அவங்களுக்கு என்ன ஆதாயம், அதில் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது. ஸோ நீங்கள் தாவீது அகிதோப்பேல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல நண்பர்கள். ஆனால் அகிதோப்பேல் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு மனசில் ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்குது. என்னென்னா இவர் உரியாவை என்ன பண்ணிட்டாரு, சாகடிச்சிட்டாரு. பத்சேபால் வந்து இவருடைய ரிலேஷனு, சொல்லப்போனால் பத்சேபாலை விடோ ஆக்கிட்டார். ஸோ அகிதோப்பேல் கூடவே இருந்தாலும் அவனுக்கு ஒரு மனசில் ஒரு காரணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. கரெக்டாக அப்சலோம் வெளியே வந்த உடனே அப்சலோம் மட்டும் போய் ஜாயின் பண்ணாப்புல. அப்போ அகிதோப்பேல் மூலமாக அப்சலோம் மூலமாக பிரச்சனை யாருக்கு வருது? ஸோ தாவீதுக்கு வருது. அப்போ தாவீது வந்து க்ளீனாக கண்டுபிடிச்சிட்டான் யாருனால பிரச்சனை வருது, எதுக்காக வருதுன்றதை கண்டுபிடிச்சாப்புல. அது வந்து நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு பிரச்சனை வருதா, அது நல்லதுக்காக இருக்கா கெட்டதுக்காக இருக்கா? கெட்டதுக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் எந்த ஒரு ஆதாயம் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு
நஷ்டம்னா இருக்குதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த மாதிரி ஆளை கண்டிப்பாக உங்கள் கூட வச்சுக்காதீங்க. ஹல்லேலூயா. அது வந்து கண்டிப்பாக உங்களை பாதிப்புக்குள்ளே கொண்டு வரும். ஸோ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ கெட்ட நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுங்க. சரியா? ஏன்னா இப்போ அவனை விட்டு நீங்கள் விலகணும். நிறைய நண்பர்கள் செய்கிற காரியம் என்னென்னா, நான் அவரை மாற்றிடுறேன், என் நண்பனை மாற்றுவேன். நீ மாற்றவே முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? நீங்கள் வந்து ஓகேப்பா நான் தான் தப்பு செஞ்சேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அவங்கள அமுச்சு விட்ருங்க. அதான் பெஸ்ட்டு. ஸோ உங்கள் கெட்ட நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவன் சொல்லுவான், நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால், ஆமாம் நான் தான் தப்பு பண்ணேன். நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நான் தான் தப்பு பண்ணேன்ப்பா, விட்டுருப்பா, ஆளை விடு, நீ போ, நான் போ. ஆபிரகாம் சொன்ன மாதிரி நீ வலதுபுறம் போனால் நான் என்ன பண்ணிடுறேன். அந்த மாதிரி வெளியேறது நல்லது. ஸோ அவங்கள கூடவே வச்சிருக்கணும்னு பார்க்காதீங்க, கூடவே இருக்கணும், அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிலாம் யோசிக்காதீங்க, தூக்கி போட்டு போயிட்டே இரு. ஹல்லேலூயா. ஸோ மூன்றாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நல்ல ஹெல்த்தி பவுண்ட்ரியை வைங்க. நல்ல உங்களை சுற்றி வந்து நல்ல நண்பர்களை வைங்க. ஹல்லேலூயா. ஸோ கெட்ட நண்பர்கள் உங்களை விட்டு போகணுன்னா உங்களை சுற்றி நல்ல ஆட்கள் இருக்கணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உதாரணமாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும்னா உங்களை சுற்றி யார் இருக்கணும் சொல்லுங்கள், யார் இருக்கணும்? ஜெபிக்கிற கும்பல் இருக்கணும். கதை பேசுகிற கும்பல் இருந்தால் ஜெபிக்கிறது தான் வரும். ஆனால் என்ன பண்ணிட்டு கிடப்போம் உட்காந்து, ஏன்னா உட்காந்துக்கிறதெல்லாம் கதை பேசுகிற கும்பல், கதை தான் பேசும். ஆனால் ஜெபிக்கிற ஒரு கும்பலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க கதை பேச மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவோம், உட்காந்து ஜெபிக்கலாம், அப்படி ஜெபத்தில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி கெட்ட நண்பர்கள் உங்கள் கூட்டம் இருந்தாங்கன்னா நீங்கள் நல்ல நண்பர்களை உங்கள் பவுண்டரிக்குள்ளார கொண்டு வாங்க, நல்ல ஆட்களை கொண்டு வாங்க, நல்ல மனிதர்களை கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு பொறுக்காது. எங்கே இந்த கெட்ட ஆட்கள் அங்கே இருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல இருக்க முடியாது அவங்களால. ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை விட்டு வெளியே போவார்கள். ஸ்கூல் காலேஜ்லாம் நீங்கள் பார்க்கலாம், நல்லா க்ளீனாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த நல்லதெல்லாம் ஒரு கேங்காக இருக்கும், இந்த இதெல்லாம் ஒரு கேங்காக இருக்கும், வாழ்த்தனம் பண்ணுறதுலாம் ஒரு கேங்காக இருக்கும், கெட்டதெல்லாம் ஒரு கேங்காக இருக்கும். பார்த்துக்கிறீங்களா இல்லையா? சரியா? எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நல்ல கேங்கில் இருக்கலாம், கெட்ட கேங்கில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த கேங்கில் ஏதாவது ஒரு கேங்கில் இருப்பீங்க. சிலது யாருமே இல்லாமல் ஒரு தனியாகவும் போகும், அந்த ஜனமும் இருக்குது. அல்லேலூயா. யாரும் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த பவுண்ட்ரிஸை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுங்கள். உங்களுடைய பவுண்ட்ரிஸில் நல்ல ஆட்களை வைங்க. நீ குறை சொல்கிற ஆளை வைங்க, குறை சொல்லிக்கிட்டே கிடக்கும். சரியா? ஒரு நாளில் நீ வந்து அவங்களுக்கிட்ட அதிகமாக குறை சொல்லிட்டு கிடப்ப. நீ ஜெபிக்கிற ஆளை வைங்க, நல்ல அன்பாக பேசுகிறவங்கள வைங்க. இதெல்லாம் உங்கள் பவுண்ட்ரிஸுக்குள்ளே கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகலாம், கண்டிப்பாக அந்த ஹெல்த்தி பவுண்ட்ரிஸை கொண்டு வாங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ அது மாத்திரம் இல்லை, அவன் கெட்டவன் தெரிஞ்சுன்னா துஷ்டனை கண்டா என்ன பண்ணு, இதெல்லாம் நல்லா தெரியும். ஆமென். சரி, துஷ்டனை கண்டா என்ன பண்ணிடணும், தூரப்படு. கெட்டவன் தெரியுதா, அவன் நல்லவன்லாம் தெரியுது. எதுக்காக அவனோட ஐக்கியம் வைக்கணும்? ஐக்கியம் வைக்கவே கூடாது. அந்த ஐக்கியம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஆபத்து. என்றைக்கு இருந்தாலும் அவனால் உங்களுக்கு பிரச்சனை வரும், அந்த மனிதனால் வரும். அவன் கெட்டவன் தெரிஞ்சிச்சு, அவன் மோசமானவன் தெரிஞ்சிச்சு, சரி அவனால் பிரச்சனை வருதுன்னு தெரியுது, அவனை கண்டிப்பாக உங்கள் கூட வைத்து கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து கேட்டு தான் இருக்கும் போதே. அல்லேலூயா. நான் சொல்ல சில டைம் உங்களுக்கு இது மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குது. எல்லா நாளும் பிரியாணி கொடுக்க முடியாது, கொஞ்ச நாள் என்ன பண்ணணும், ரசமும் கொடுக்கணும், அப்போ தான் சரிக்கும். அல்லேலூயா. அதனால் சில டைம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படிப்பட்ட நண்பர்கள்ன்றது யோசிங்க. நல்ல ஹெல்த்தி பவுண்டரி வச்சுருக்கிறீங்களா? சில டைம் வந்து அவங்க பிரச்சனை சொல்கிறாங்களா, ஓகே நான் தான்ப்பா பண்ணேன், தயவுசெய்து போய்ட்டு சொல்லி அமுச்சு விட்றது நல்லது. எண்டு கார்டு கண்டிப்பாக போட்டுருங்க. அது ரொம்ப நல்லது. இல்லை என் நண்பன் நானே வச்சுருப்பேன், நான் உயிர் பிரிந்தாலும் ஒன்றா தான் சாவோம், ஒன்றா தான் போவோன்னா போ, எங்கேனாலும் போ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் ஒருத்தர் இருந்தார், ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அது விவசாயி என்ன பண்ணார்னா ரொம்ப இறக்க சுபாவம், ஒரு கம்பேஷனேட், ரொம்ப இறக்கம். அவர் வந்து ஃபாரினில் இருக்கிறார். சரியா? அந்த இடம் வந்து நல்ல குளிர் தேசம். அப்போ ஒரு நாள் அவர் அந்த இதில் அவருடைய வயலில் நடந்து போயிட்டுருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஸ்னேக், நல்ல ஒரு ஸ்னேக் வந்து அந்த ஃப்ரீஸ் கோல்டு, ரொம்ப கோல்டு வந்து அதிகமாக இருக்கனால அந்த பாம்பு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரீசிங்கில் போயிட்டுருக்கு, சாவர நிலைமை போயிட்டுருக்கு. இவர் பார்த்தோன்னே இவர் யார், இவர் இறக்கம், இதெல்லாம் கரெக்டாக சொல்லணும். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்கிறேன், அதுக்கு சொல்லியா பார்ப்போம். அல்லேலூயா. ரொம்ப இறக்கம் உள்ளவர். அப்போ பாம்பை பார்த்தோன்னே ரொம்ப இறக்கம் வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போகுது, அதுக்கு வந்து இப்போ வந்து ஹீட் கொடுக்கணும். கரெக்டாக ஹீட் கொடுத்தா என்ன ஆகிடும், அது பொழைச்சிரும். உடனே அந்த இறக்கத்தினால் என்ன பண்ணுவார்னா எடுத்துட்டு தன்னுடைய இப்படியே மழைச்சி சரீரத்தில் வச்சுக்குவார். சரியா? வயிற்ற வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிடுவார். இப்போது நல்லா பிடிச்சிட்டு அப்படியே அந்த
அதுக்கு வந்து ஹீட்டு ஜென்ரேட் பண்ணுவார். ஸோ இப்போ என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்தில் பாம்பு அப்படியே ஹீட்டு வர 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 அது வந்து நார்மல். இவருக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா எதை காப்பாற்றிட்டாரு, பாம்பை காப்பாற்றிட்டார். ஏன்னா சாக போகிற பாம்பு அதை காப்பாற்றிட்டார்ல. ஸோ அப்படியே சந்தோஷப்பட்டு இருப்பார். பாம்பு டக்குன்னு அந்த எல்லாம் ஹீட்டெல்லாம் வந்து நல்ல தெளிவான முழிச்சிச்சு பார்க்கும், டபக்குன்னு ஒன்று போட்டுரும். யாரை போட்டுரும்? காப்பாற்றினவரை போட்டுரும். அது மாதிரி தான் கெட்ட நண்பர்கள் கூட இருந்தானா என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் போடுவான். நீ உன் கூடவே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்கு போடுவான்னு தெரியாது. நீ ஃப்ரீஸ் ஆகிடுவேன். அவனை அப்படியே விட்டு அவன் ஃப்ரீஸ் ஆகிட்டோம். சார் நிறைய டைம் பாம்பு தூக்கி எதில் வச்சிட்ருக்குறோம்? மடியில் வச்சிட்ருக்கோம். கெட்ட நண்பர்களை மடியில் உட்காந்து வச்சிட்ருக்கிறீங்க. என்றைக்கு போடுவான்னு தெரியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்றைக்கு போடுவான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக போட்டுருவான். சொல்லுங்கங்க, என்றைக்கு போடுவான்னு தெரியாது, கண்டிப்பாக போடுவான். நீ வேணால் பாரு, கெட்ட நண்பர்களை நீங்கள் மடியில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆண்டவரே போட்டான். யார்? ஆண்டவரே போட்டு போனான் பாருங்கள், எப்படி அழகாக போட்டான் பாருங்கள். ஆண்டவரே போட்டவன் உங்களை போட முடியாதா? கண்டிப்பாக முடியும். அல்லேலூயா, கண்டிப்பாக முடியும். அது எந்த வயசாக இருந்தாலும் போட்டுருவான். ஒருத்தன் துஷ்டன், ஒருத்தன் கெட்டவன் தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து என்ன பண்ணாத, அவனை மாதிரி. அது யார் சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, யார் நண்பர், என் விசுவாசியாக இருந்தாலும் சரி, என் பாஸ்டராக இருந்தாலும் வச்சுக்காத. டு பி ஃப்ராங்காக நான் சொல்கிறேன், கெட்ட ஆள் கெட்டவன் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்காதீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்புறீங்களா? நீங்கள் வச்சு பாருங்கள், ஒரு நாள் நீ என்ன ஆகிடுவ. கண்டிப்பாக அது போடும். அந்த குணம் வந்து கண்டிப்பாக அது என்ன, நீ என்ன தான் அதுக்கு நல்லது செய், என்ன தான் நன்மை செய்யு, சரியா, அதை புத்தி அதை காட்ட தான் செய்யும். அல்லேலூயா. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. இல்லை மம்மி, அவங்கள்ட்ட நிறைய நல்லது இருக்குது, ஒரே ஒரு கெட்டது தான் இருக்குது மம்மி, அது ஒன்று போதும். அல்லேலூயா. அவங்க டெய்லியில் ஒரு வாட்டி ஒரு பொண்ணு பார்க்குறதுக்காக ஒருத்தவங்க வந்தாங்க. சொல்லும்போது சொன்னாங்க, பையன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டேன். பையன் எப்படிப்பட்டவர்? ரொம்ப நல்ல தங்கமான பையன் பாஸ்டர். சரி, பையனை பற்றி விசாரித்தோம். நீங்கள் யார்கிட்ட விசாரித்தாலும் சரிங்க, பொண்ணை பற்றியும் பையனை பற்றி விசாரிச்சுன்னா, எங்கள் அம்மாக்கிட்ட வந்து என்னை பற்றி விசாரிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? நான் என்ன பண்ணாலும் நல்லா வந்தான். கரெக்டாக இல்லையா? யாராவது என் பையன் ரொம்ப குடிக்காரங்க அப்படி சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க, ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. உலகத்தில் பிறந்த எந்த தாயும் சொல்லாது, தகப்பனும் சொல்ல மாட்டார். ஸோ இவங்க சொன்னாங்க எல்லாம் ஓகே, நல்ல சர்டிஃபிகேட். ஆனால் ஒரே ஒரு அவங்க ஃப்ரெண்டு மூலமாக கேள்விப்பட்டோம், எப்போனா ஒரு வாட்டி இந்த கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு என்ன பண்ணுவாராம், லைட்டாக ட்ரிங்க் பண்ணுவாராம். அதை மாற்றிடலாம். ஏங்க, கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு ட்ரிங்க் பண்ணால் அவன் என்றைக்குனாலும் ட்ரிங்க் பண்ணுவான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த கெட்ட நண்பர்கள் இருந்தாலே முடிச்சிருவாங்க. அவன் ஒரு நாள் பண்ணுறவன் 10 நாள் மாற்றுறது எவ்வளோ நேரம் ஆக போகுது? அப்போது நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் அது பாய்சன் தான். என்றைக்கு இருந்தாலும் அது பாய்சன், ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ கெட்ட நண்பர்களை உங்கள் கூட வச்சுக்காதீங்க. அல்லேலூயா. கெட்ட நண்பர்களை உங்கள் கூட வச்சுக்காதீங்க, சரி, அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அப்போ நல்ல நண்பர்கள் எப்படி இருப்பார்கள்? வேதத்தின்படி நல்ல நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 17:17 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவி சகோதரன் என்ன பண்ணியிருக்கிறான்? பிறந்திருக்கிறான். எ ஃப்ரெண்ட் லவ் அட் ஆல் டைம்ஸ். ஸோ நஷ்டம் லாபம் எல்லாத்துலேயும் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட நிற்கிறாங்களா, அது உண்மையான நண்பன். இயேசு அப்படி தான் நிற்பார். அல்லேலூயா. எல்லா காலத்திலும் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல நண்பனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீ கஷ்டப்படுற வேளையில் உங்கள் கூட இருக்கிறது யார்? மரண படுக்கையில் உங்கள் கூட வந்து நிற்கிறார். நல்ல உயரும் பொழுது கர்த்தர் அங்கே நிற்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்ல, எல்லா காலத்திலும் நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், துதிப்பேன். நான் சொல்லுகிறேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி லாயலாக இருப்பாங்கன்னா, தே ஆர் ஸ்டாண்ட். அவங்க வந்து நிற்பாங்க, கண்டிப்பாக அவங்க கூட நிற்பாங்க. அந்த இடத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்க நிற்பாங்க. உனக்கு ஒரு கஷ்டம், ஒரு கண்ணீர், ஒரு துன்பம், ஒரு பிரச்சனையில் போகிறீங்கன்னா அவங்க வந்து மறைய மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து நிற்பார்கள். சிலெல்லாம் நிற்கவே மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களை நீ ட்ரூ ஃப்ரெண்டாக வச்சுக்காதீங்க. ஸோ உங்கள் கஷ்டத்தில் நிற்கிறாங்களா, உங்கள் ஆபத்தில் நிற்கிறாங்களா, உங்களுடைய நல்லது கெட்டதில் நிற்கிறாங்களா, நிச்சயமாகவே அந்த நண்பர்கள் என்ன பண்ணுங்கள்? வேதத்தின்படி நல்ல நண்பர்களாக வைத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்கன்னா, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 27:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 27:6 நீங்கள் பார்க்கலாம், சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். ஃபெய்த்ஃபுல் ஆர் த வுண்ட்ஸ் ஆஃப் யர் ஃப்ரெண்ட். ஆமென். சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். பட் த கிஸ்ஸஸ் ஆஃப் என் எனிமி ஆர் டிசைட்ஃபுல். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு உண்மையான நண்பன் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்கிற தப்புன்னு சொல்லுவாங்க, நல்லதுன்னு சொல்லுவாங்க.
சரியா? ஒருத்தர் வந்து தைரியமாக என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை சுற்றி நல்லா இருக்குன்னு சொல்கிறத நண்பர்களாக வைக்கிறதை காட்டிலும் உங்கள் தவறை சொல்லி காட்டுகிற ஒரு நண்பன் இருந்தால் போதும், நீ எங்கேயோ போயிடுவீங்க. அல்லேலூயா. நீ செய்கிறது தவறு. சிலருக்கு வந்து தவறு சொன்னால் பிடிக்காது, அது விசுவாசிகளுக்கு சுத்தமாக பிடிக்காது. நம்ம என்னையா சொல்லிட்டீங்க அப்படின்வாங்க. சரியா? அப்போ ஒருத்தர் பார்த்து தவறு, இது செய்கிறது தவறு, நீ பண்ண தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மாதிரி நண்பனை நீ வச்சுக்கோ. அந்த மாதிரி நண்பனை வச்சுக்கோ. அந்த மாதிரி நண்பனை ஒருத்தர் இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், அது உனக்கு ஆசீர்வாதம். அது உனக்கு ஆசீர்வாதம். நான் உண்மையாக சொல்கிறேன். என் மெசேஜெலாம் முடித்த பிறகு கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, நீ பேசுகிறது தவறுன்னு சொல்கிறதுக்கு இருக்கிறாங்க. அவங்கள தான் நான் ஃப்ரெண்டாக வச்சுருக்கிறேன். சரியா? ஃப்ரெண்டு. ஆனால் நல்லதும் சொல்கிறது நிறைய பேர் இருக்கிறான். பாஸ்டர் சூப்பர் சூப்பர், ஓகே ரைட்டு, அப்ளாஸ் வந்து நிறையா இருக்கும். ஆனால் கெட்டதை சொல்கிறதுக்கு, சரி இது தவறு, இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படி சொல்கிறதுக்கு ஒரு நண்பன் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவீர்கள். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் செய்கிற தவறை சொல்லி காட்டணும். இது தப்பு, இப்படி பேசக்கூடாது, இப்படி உடை உடுத்தக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி சிரிக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு ஒரு ஆள் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் நல்ல உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க. ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன பண்ணுறார்? கண்டித்து உணர்த்துகிற தேவன். அல்லேலூயா. நல்ல நண்பனாக இருக்கிறனால தான் அவர் கண்டித்து உணர்த்துகிறார். நீ செய்கிற தவறை சொல்லி காட்டுறார். ஆமென். அந்த இருதயத்தில் உணர்த்துறார். நீ செய்கிற தப்புன்னு சொல்கிறத நம்ம தேவன் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறார். ஸோ அந்த வந்து என்றைக்கும் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் நண்பர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் நீங்கள் அவரை நம்புகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4:15 நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. ஆமென். ஸோ எ ட்ரூ ஃப்ரெண்ட் இஸ் ட்ரஸ்ட்வர்தி அண்ட் ரிலையபிள். ஸோ ஒரு நண்பன் என்று சொல்கிறீங்கன்னா எந்த காலத்திலும் நீங்கள் அவரை நம்பணும். அல்லேலூயா. ட்ரஸ்ட் பண்ணணும். அவங்க சொல்கிற வார்த்தைகள், அவங்க சொல்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உறுதியாக பிடிக்கணும். அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவங்க நண்பன் கையில் தான் உங்கள் சீக்கிரட்டே நீங்கள் சொல்கிறீங்க. ஆமென். உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அப்போது அவங்கள உறுதியாக நம்புங்க. ஆமென். அவங்க சொல்கிறது கரெக்டுன்றதை நம்புங்க. அவங்க சில டைம் அந்த நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெண்டு இல்லைன்னு அர்த்தம். ஸோ சில டைம் உங்களுக்கு அந்த நம்பிக்கையே இருக்காது, ஆனால் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ப மாட்டாங்க. சரியா? அவங்க ஒரு ஆங்கிளில் இருப்பாங்க, அதெல்லாம் ஃப்ரெண்டே கிடையாது. ஆனால் ஒரு உண்மையான நண்பனாக இருந்தால் குதினா குதிப்பாங்க, செய்யினா செய்வாங்க. ஏன்னா அவங்க 100% நம்புவார். 100% நம்புவாங்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் தான். அல்லேலூயா. அவரை 100% நம்பலாம்னு நம்ப முடியாதா? 100% நம்பலாம், எந்த சமயத்தில் நம்பலாம். ஸோ பேதர் கேட்குறான், நான் நடந்து வரலாமான்னு கேட்டால் நடந்து வா, அவ்வளோதான். ஸோ கீழே முழுகிறது அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, நம்பி வந்தான். நான் சொல்லுகிறேன், அந்த மாதிரி நீங்கள் ஒரு நண்பனாக இருந்தால் 100% நம்புங்க. 100% நம்புங்க. அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, 100% நம்புங்க. அல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அது மாத்திரம் நண்பர்கள் எப்படி இருப்பார்கள்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4-7 வசனங்களை வாசிங்கன்னா, 1 கொரிந்தியர் சாப்டர் 13 4-7, அன்பு நீடிய சாந்தம் தயவுள்ளது, அன்புக்கு பொறாமையில்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. 6வது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். 7வது இந்த வசனம் தான் எனக்கு இந்த அதிகாரத்தில் ரொம்ப பிடிச்சது. என்னென்னா, சகலத்தையும் என்ன பண்ணும்? தாங்கும். சகலத்தையும் என்ன பண்ணும்? விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். உங்கள் நண்பர்கள்ட்ட இதை காட்டுறீங்களான்னு பாருங்கள். நீங்கள் ட்ரூ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறவங்கள்ட்ட இது இருக்கா? சகலத்தையும் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புவீங்களா? அவங்கள விசுவாசிப்பீங்களா? சகிப்பீங்களா? தாங்குவீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் நல்ல நண்பர்கள். அல்லேலூயா. அதில் ஏதாவது ஒன்று எசக்கு புசக்கு அதெல்லாம் கரெக்டாக தான். ஸோ அது வந்து நல்ல நண்பர்கள் லிஸ்ட்டில் வராது. ஏன்னா ஒருத்த மனுஷன் மேலே அன்பு இருந்தாலே நான் சொல்லுகிறேன், கண்ணை மூடிட்டு செய்வீங்க. ஆமாம், கண்ணை மூடி செய்வீங்க. எதனாலும் செய்வீங்க. எதனாலும் செய்வீங்க. அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டேன். அதான் உண்மையான நண்பர்கள். அதான் உண்மையான நண்பர்கள். ஆமேன். அது மாத்திரமல்ல, உண்மையான நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஸோ ப்ராவர்ப்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ப்ராவர்ப்ஸில் சாப்டர் 1 verse 10-14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையான நண்பர்கள் என்ன செய்வார்கள்? என் மகனே, பாவிகள் உன்னை நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களுடைய வா ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்ற இருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாள விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குற விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையாய் விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். 14வது வசனத்தில் எங்களோட பங்காளி ஆயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில்.
இப்படிப்பட்ட ஆளை நம்பாத. அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு தீய வழியில் நடத்துகிற நண்பர்கள் இவங்கெல்லாம். ஸோ அதனால் அவங்க சொல்கிறத கேட்காத. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நண்பனாக இருக்கிறவர்கள் உங்களை எந்த விதத்திலும் காயப்படுத்த மாட்டார்கள். ஒரு நண்பனாக இருந்தாங்கன்னா மனதளவில் கூட பேச்சில் கூட காயப்படுத்த மாட்டாங்க. பேச்சில் கூட காயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊர் அப்படியா இருக்குது, நம்ம ஊர் விடுது, சபை அப்படி இருக்கோமா, எப்படி காயப்படுத்துகிறோன்னு தெரியாது, அசால்ட்டாக காயப்படுத்திட்டு போய்டும். ஆனால் என்ன சொல்கிறது, சிஸ்டர் நீங்களும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டர். ஆனால் காயப்படுத்துறதுல நம்பர் 1 ஃப்ரெண்டு நீ. பிரதர்ஸ் நீங்கள் நானும் நல்ல இணைப்பிரியாத நண்பர்கள், ஆனால் காயப்படுத்திகிட்டு இருப்போம். உண்மையான நண்பர்கள் நான் சொல்கிறேனே காயப்படுத்த மாட்டவர்கள். உண்மையான நண்பனாக இருந்தால் சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ 3 வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. என்ன வேர்டு சொல்லுங்கள் பார்ப்போம். உண்மையான நண்பர்கள் சாரி யூஸ் பண்ணுவாங்க, தேங்க்யூ, அடுத்தது ப்ளீஸ். ப்ளீஸா, நானா, சாரியா, நானா, நாளைக்கு கேட்குது அதெல்லாம். அப்போ உண்மையான நண்பர்கள், இது வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் கூட கொண்டு வரலாம். அப்போ உண்மையான நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களை ஹர்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன காயப்படுவாங்க. அவங்க ஷூவை போட்டு பார்ப்பாங்க, நீ என்ன வேதனையில் இருக்கிறன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா? ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது ஒருத்தரை காயப்படுத்தலை. விபச்சாரஸ்திரியை வந்து கையங்களமாக கொண்டு வந்தாங்க, அவளை கூட என்ன பண்ணல, காயப்படுத்தலை. நீ பாவம் செய்யாத போமான்னு தான் சொல்லி அனுப்பிச்சார். ஸோ அப்போ ஆண்டவர் பாருங்கள், ஒருத்தரையாவது காயப்படுத்தலை கூப்பிட்டு நிற்க வச்சு கேட்டுக்கலாம், என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்டுருக்கலாம். ஆனால் காயப்படுத்த மாட்டார்கள். அப்போ நீங்கள் உண்மையான ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் இன்றைக்கி டிசைட் பண்ணுங்கள், நான் என்ன பண்ண மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், காயப்படுத்தாத சொல்லுங்கங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை, எத்தனை இங்கே வேறு பொருத்தின மாதிரி பண்ணிட்டா அதுக்கப்புறம் போயிட்டு வாய் எதனா கோணிக்குச்சுன்னா. அதனால் காயப்படுத்தாது, யாரையும் காயப்படுத்தாத. ஒரு நண்பனாக இருக்கிறியா, காயப்படுத்தவே படுத்தாது. அப்போது இதுதான் உண்மையான நண்பர்கள். இந்த மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அல்லேலூயா. உங்கள் நல்லது கெட்டத்தில் கூட நிற்கணும், சரியா? அது மாத்திரமல்ல, அவங்க வந்து உங்களை வந்து குறைகளை கண்டிப்பாக உணர்த்தக்கூடிய நண்பர்கள். ஆமேன். முழுமையாக நம்பக்கூடிய நண்பர்களாக இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் செல்ஃபிஷாக இருக்கவே மாட்டாங்க. ஆமேன். அன்புடன் நடத்துவார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை ஹர்ட் பண்ணவே மாட்டாங்க. இது எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்குது. அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்லுகிற வேலையில் ஜான் காஸ்பல் சாப்டர் 15 நீங்கள் பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரம் 13 to 15 வசனங்களை வாசிங்கன்னா, யோவானந்தன சுவிசேஷம் 15வது அதிகாரம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. 14 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனென்றால் என் பிதாவினிடத்திலும் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணேன், அறிவித்தேன். நான் சொல்கிறேன், நான் உன்னை ஸ்நேகிதர் ஃப்ரெண்டு சொல்கிறேன். ஏன்னா பிதாக்கிட்ட என்னெல்லாம் கேட்டேனோ எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி, எது மறைவே இல்லை. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அந்த மறைவே இருக்கக்கூடாது. உண்மையான நண்பன்ட்ட மறைவே இருக்கக்கூடாது. மனசில் ஓப்பனாக சொல்லுங்கள், தப்பே கிடையாது. அல்லேலூயா. ஸோ அதுதான் நண்பன், அதுதான் உண்மையான நண்பன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கிறேன்ப்பா. ஏன்னா பிதாக்கிட்ட என்னெல்லாம் கேள்விப்பட்டேன் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல, ஒன்று கூட மறைச்சிட்டு போல, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு நீங்கள் ஆண்டவரோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை வைங்க. ஆமேன். உங்களுக்கு ஆண்டவருக்கும் நல்ல ஒரு ஐக்கியம், அந்த அன்பின் ஐக்கியம் தான் இன்றைக்கி அந்த திருவந்தில் நம்ம பார்க்குறோம். இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நீங்கள் பானம் பண்ணுகிற வேலையில், அதை புசிக்கிற வேலையில் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், இந்த அன்பினால் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் ஃப்ரெண்டு சொல்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த வேர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற வேர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப் எப்படின்னா, எஃப் ஃபார் ஃப்ரெண்ட்லி அட் ஆல் டைம்ஸ். எல்லா டைம்லேயும் எப்படியா இருங்க, ஃப்ரெண்டாகவே இருங்க. பக்கத்தில் பார்த்து எல்லா டைமும் ஃப்ரெண்டாகவே இரு. அல்லேலூயா. எல்லா டைமும் ஃப்ரெண்டாக இரு. அல்லேலூயா. இருப்பீங்களா? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆர் ஃபார் ரெகுலர்லி ஷெட்யூல் பிளான், சரியா, வித் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அல்லேலூயா. ரெகுலர். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து உங்களுக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் ரெகுலர் பிளான் இருக்கணும். ஆண்டவருக்கும் உங்களும் ஒன்றை ரெகுலராக டெய்லி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட டெய்லி பேசுகிற மாதிரி யார்கிட்ட பேசணும்? ஏசப்பட்ட பேசணும், ரெகுலராக பேசணும். என்றைக்கோ ஒரு நாள் பேசுவோம் பாஸ்டர், சண்டே வந்து பேசுவோம், அது ஃப்ரெண்டு கிடையாது. ஃப்ரெண்டு கிடையாது. ஃப்ரெண்டுக்கிட்ட டெய்லி பேசுகிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃப்ரெண்டுக்கிட்ட டெய்லி பேசுகிறீங்களா? கொரோனா டைமில் பேசியிருக்கிறியா? கொரோனாவில் பேசியிருக்க ரூம்குள்ளே குவாரண்டைன்லேருந்து போய் பேசுனியா? அப்போது ரெகுலராக யார்கிட்ட பேசணும்? ஏசப்பட்ட பேசணும். அதான் ஃப்ரெண்டு. அவர் ஃப்ரெண்டுன்னா எப்போவுமே பேசணும். கொரோனா வந்தாலும் பேசணும், ஐசியூவில் இருந்தாலும் பேசிட்டு தான் இருக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ரெகுலர். ஏன்னா ஃப்ரெண்ட் அவர், ரெகுலராக பேசுங்க. அல்லேலூயா.
அது மாத்திரமில்ல ஐ ஃபார் இம்ப்ரூவ் யுவர் கான்வர்சேஷன். ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கான்வர்சேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். சரி, அவரோடு உறவில் நீங்கள் வந்து என்ன ஆகணும், டீப்பில் போகணும். டெய்லி ஜோம் பண்ணும்போது சோத்திரம் 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 சோத்திரம், இதுலேயே சோத்திரமே ஓடிட்டு இருக்கக்கூடாது. அரை மணி நேரம் டீப் கான்வர்சேஷன், சோத்திரத்தில் அடுத்த லெவல் போகணும். நல்லா ஜெபிக்க பழகணும். சரியா, வேதத்தை வாசிக்க பழகணும். இம்ப்ரூவ் யுவர் கான்வர்சேஷன். ரொம்ப ரொம்ப அவரோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னா நீங்கள் அதை செய்து தான் ஆகணும். இம்ப்ரூவ் யுவர் கான்வர்சேஷன். ஆமேன், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஈ ஃபார் எக்ஸ்டெண்ட் யுவர் சர்க்கிள் வித் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி ஆண்டரோடு நெருங்குறீர்களோ உங்கள் கூட என்ன பண்ணணும், மற்றவர்களையும் சேர்க்கணும். அல்லேலூயா. எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய பவுண்டரிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். வெறும் நீங்கள் ஒருத்தர் தான் இருந்தீங்க, இப்போ ஆண்டர்கிட்ட என்ன பண்ண வரணும், 2 பேரை 3 பேரை சேர்த்து வரணும். அதான் வந்து ஒரு ஃப்ரெண்டோட அழகு. நான் விசுவாசிக்கிறேன். இங்கே வா, நம்ம படிக்கலாம், ஜெபிக்கலாம், வாங்க வேதம் வாசிக்கலாம், வாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பவுண்டரிஸை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அது நிச்சயமாகவே அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஸோ என் ஃபார் நெவர் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் நெகட்டிவ் பீப்புள். எந்த எதிர்மறை கருத்துக்களை சொல்லுகளோடு பேசவே பேசாது. அல்லேலூயா. குறை சொல்கிறவன்ட்ட பேசாது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, குறை சொல்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க, தைரியமாக சொல்லு, குறை சொல்கிறவன்ட்ட. பக்கத்தில் சொல்ல, உங்கள்கிட்ட தான் முதல்ல பேசக்கூடாது நினச்சேன், நீ பேசிட்டு என்ன பார்த்து. அல்லேலூயா. குறை சொல்கிறவன்ட்ட என்ன பண்ணக்கூடாது, பேசவே பேசாது. அது உங்களை அழிச்சிரும். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து குறை சொல்கிறவங்கள்ட்ட பேசாதீங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, டி ஃபார் டெவலப் செல்ஃப் கண்ட்ரோல். ஆமேன். ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இருங்க. ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், அதான் இந்த இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் எல்லாத்துலையும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. ஒரு கண்ட்ரோல் கண்டிப்பாக தேவை. அது ரொம்ப 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 முக்கியம். சரியா, அது வந்து கண்டிப்பாக ஆவியானவர் வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கிற ஆவியான, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப கண்ட்ரோலில் இருப்பார். சிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா கண்ட்ரோலே இல்லாமல் துள்ளி குச்சி, அது ட்ரெஸ் எங்கே இருக்குது அது எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அப்படிலாம் ஆண்டர் செய்ய மாட்டார். அவர் ஒழுங்கின் தேவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒழுங்கின் தேவன். நம்ம வந்து மேலே வந்து பெட்ஷீட் போட்டு விடணும். ஏன் உனக்கு தெரியாதா, அந்த அளவுக்கு கண்ட்ரோல்லாம் போயிடுறீங்க. ஆண்டர் அப்படி செய்ய மாட்டார். அதனால ஞாபகம் வச்சுக்கோ, ஆவி இறங்கிச்சு போகுது, இங்கேருந்து போய் குதிக்குது, அங்கே போய் குதிக்குது, இங்கேருந்து அங்கே போகுது. நான் சொல்கிறேன், சிலலாம் கண்ட்ரோலாக இருங்க. கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல். நம்முடைய தேவன் வந்து செல்ஃப் கண்ட்ரோல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது வருத்தத்தை தெரிவிக்கலாம், ஆனால் உண்மை அதுதான். ஸோ அப்போ நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அந்த டெவலப் பண்ணுங்கள். அதை டெவலப் பண்ணுங்கள். சரி, அந்த அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுதும் சரி, நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணுங்கள். சரியா, அப்போ டெவலப் செல்ஃப் கண்ட்ரோல். அடுத்தது எஸ் ஃபார் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் பீப்புள். ஆமேன், அந்த காட்லி பீப்புள். ஸோ நிறைய நேரம் யார்கிட்ட செலவு பண்ணுங்கன்னா, நல்ல ஆவிக்குரிய ஆட்கள்கிட்ட செலவு பண்ணுங்கள். ஆமேன். ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட்லி பீப்புள். ஆவிக்குரிய ஆள்கிட்ட நீங்கள் செலவு பண்ணுங்கள், நிச்சயமாக நீங்கள் ஆவிக்குறையாக மாறுவீங்க. ஆமேன். நிச்சயமாக நீங்கள் ஆவிக்குரியா, நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதை இனத்தோடு சேர்ற மாதிரி அது நீங்கள் ஆவிக்குரியவளாக மாறிடுவீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்க இதை கண்டுபிடிங்க, அதை வந்து கடைப்பிடிங்க. ஸோ நல்ல ஜெபிக்கிறவங்களோடு, வேதத்தை வாசிக்கிறவங்களோட, ஊழியம் செய்கிறவங்களுக்கு, உங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு விருப்பப்பட்டால் கிராம ஊழியம் செய்கிறவங்கள்ட்ட போய் ஐக்கியமாகுங்க. சீரியஸாக சொல்கிறேன், நீ கிராம ஊழியத்துக்கு போயிடுவேன். ட்ராக்ஸ் கொடுக்குறவங்களோட ஐக்கியமாகுங்க, நீங்கள் ட்ராக்ஸ் கொடுப்பீங்க. ஆனால் ஆண்டவரே எனக்கு வழிகாட்டு ஆண்டு சொல்லுவார், உனக்கு என்ன விருப்பம், நீ அவங்களோட போய் ஜாயின்ட் ஆகு, அவங்களோட போய் செய்ய, கண்டிப்பாக செஞ்சிருவீங்க. ஸோ அதுதான் முக்கியம். அப்போது நல்ல ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட்லி பீப்புள். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமேன், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எச் ஃபார் வந்து எப்போவுமே ஹாப்பியாக இரு. அல்லேலூயா. எப்போவுமே ஹாப்பியாக இரு. அல்லேலூயா. என்ன பிரதர் ஏதோ சொல்ல வர்றாரு, என்ன பிரதர்? எஸ் ஃபார் சீக்ரெட்டா? அல்லேலூயா. அவர் ஒரு மெசேஜ் கொடு. எஸ் ஃபார் சீக்ரெட். ஓகே, நீங்கள் எஸ் ஃபார் சீக்ரெட் வித் காட். சீக்ரெட்டா என்னையா? ஓகே, உங்கள் சீக்ரெட்டை மற்றவங்கள்ட்ட சொன்னால் உண்மையான ஃப்ரெண்டு இல்லை. அல்லேலூயா. அவர் ஒரு டாப்பிக்கில் வச்சுருக்கார் சீக்ரெட். ஓகே, எஸ் ஃபார் ஸ்பெண்ட் மோர் டைம். சரியா, அடுத்தது ஹெச் ஃபார் எப்பொழுது என்ன பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. அல்லேலூயா. எப்பொழுது சந்தோஷம். ஒரு ஃப்ரெண்டுனா சந்தோஷத்தை கொண்டு வரணும். ஸோ அந்த ஃப்ரெண்டை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும். அது ஞாபகம் வச்சு, ஒரு ஃப்ரெண்டை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும். ஐ ஃபார் இன்வெஸ்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம் டூயிங் வித் அதர்ஸ். ஐ மீன், நிறைய பேரோடு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க நேரத்தை, வேல்யூவான டைமை ஹெல்ப் பண்ணுறதுல, மற்ற காரியத்தில் நீங்கள் உதவியாக இருங்கள். கடைசியாக பி ஃபார் பிளான் யுவர் இன்வால்மெண்ட் இன் சர்ச். சபையோடு நீங்கள் ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சபையில் தான் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கணும். நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஒரு நண்பன் இருக்கணும், நல்ல ஜெபிக்கிற ஒரு நண்பன். 10 பேர் உலக பிரகாரம் நண்பர்கள் இருந்தாலும்
ஒரு நண்பன், ஆவிக்குரிய நண்பன் இருந்தால் அந்த 10 பேர் உன்னை விட்டு விலகி போவார்கள். இந்த ஒருத்தன் உன்னை காப்பாற்றிடுவான். அல்லேலூயா. அதனால் ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பனை வைத்துக்கொள். அல்லேலூயா. பிளான் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அந்த சர்ச்சோட இதில் இன்வால்மெண்ட் ஆகுங்க. உண்மையாக நான் சொல்லுகிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த காலவில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நான் உங்களோட வைத்துக்கொள்ளணும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பிளான் பண்ணுற ஆண்டவர். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய நண்பனை கொண்டு வாங்க. யாரும் இல்லைன்னா பாஸ்டர் நண்பனை வைத்துக்கொள். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம்மளால் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலவில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கர்த்தர் அறிந்து கொள்ள உதவி செய்திருக்கிறார். ஆமென். எல்லா சமயத்திலும் ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ரெகுலராக தேவனோட ஐக்கியம் பாராட்டுங்கள். அல்லேலூயா. இம்ப்ரூவ் யுவர் கான்வர்சேஷன். ஆண்டரோட நேரத்தை செலவு செய்யுங்க. ஆமென். எக்ஸ்டெண்ட் யுவர் சர்க்கிள். நீங்கள் உங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, நெவர் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் நெகட்டிவ் பீப்புள். அவங்கள்ட்ட செலவு பண்ணாதீங்க. ஆமென். அல்லேலூயா. டெவலப் செல்ஃப் கண்ட்ரோல். ஆமென். ஸ்பெண்ட் மோர் டைம். ஆமென். அல்லேலூயா. அதிக நேரங்கள் தேவனோடு, காட்லி பீப்புளோடு செலவு செய்யுங்க. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லா மற்றவர்களோடு, மற்ற அதர்ஸ்க்கு மற்ற டைமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் மோர் ஆஃப் யுவர் டைம் டூயிங் திங்ஸ் ஃபார் அதர்ஸ். ஆமென். பி ஃபார் பிளான் யுவர் இன்வால்மெண்ட் இன் சர்ச். ஆமென். இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகாமே இந்த காலவேளை தைரியமாக சொல்லுங்க, ஆண்டவரே நீரே எனக்கு நல்ல நண்பன், இயேசுவே என் நல்ல நண்பன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இயேசு எனக்கு நல்ல நண்பனாக இருக்கிறார். ஆண்டவர் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நான் உண்மை வச்சிருக்கிறேன்ப்பா. எனக்கு யாருமே உலகத்தில் ஃப்ரெண்டு இல்லை, ஆனால் நீங்கள் தான் எனக்கு ஃப்ரெண்ட். ஆமென். அல்லேலூயா. நான் நிறைய நேரம் உம்மிட்ட பேசுகிறேன், உம்மிட்ட செலவு செய்கிறேன், உம்மோடு நான் உறவாடுறேன் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவர். எல்லாமே Your friend we have been Jesus. all our sins and grief to bear. What a privilege You carry everything to God in prayer. Oh, what peace we often fulfill. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry Everything to God in prayer. Oh, what peace we often forfeit. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. with trials and Temptation is the trouble anywhere. We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will all our sorrows share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. Hallelujah. நல்ல ஒரு நண்பனாக இயேசுவை ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே எத்தனையோ நண்பர்கள் எங்களுக்கு உலகத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த காலையில் தைரியமாக சொல்ல முடியும், உங்களோட ரத்தத்தை கொடுத்து மாம்சத்தை கொடுத்து எங்களை நண்பனாக வைத்திருக்கிறேன். ஆலையிலும் இந்த திருவிழாவில் நாங்கள் பங்கு பெறும் பொழுது ஒரு நண்பனோடு நாங்கள் ஐக்கியம் பாராட்டுகிறோம். ஒரு நண்பன், நீ நல்ல நண்பன். ஆலையிலூயா. ஆலையிலூயா. எத்தனை பேர் சொல்லலாம், அவர் நல்ல நண்பன். ஆமே நல்ல நண்பன். ஆலையிலூயா.
What a friend we have in Jesus. All our sins and griefs we bear. What a privilege that you carry everything to God in prayer. Oh, what peace we often fulfill. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. All because we do not carry everything to God in prayer. All because we do not carry everything to God in prayer. All because, amen. All because we do not carry everything to God in prayer. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே. Everything to God in prayer. நன்றி ஆண்டவரே, நல்ல ஒரு நண்பனாய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீரப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் எங்கள் நல்ல ஒரு நண்பன். இந்த நாளில் இந்த திருவந்திலே தண்ணீரில் மூழ்கி நீ ஆசனம் எடுத்து சுச்ச மனசாட்சியோடு ஜீவிக்கிற பிள்ளைகள் இந்த திருவந்தில் பங்கு பெறுங்கள். ஞானஸ்நானம் எடுக்காத ஐஸ்வர்யம் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இடத்துல வந்து நாங்கள் கொடுக்குறோம், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து புசிக்கலாம், பானம் பண்ணலாம்னு சொல்லுகிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாம் புசிப்போம், நம்ம எல்லாரும் பானம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா கண்களையும் மூடி எல்லாம் ஜெபிப்போம். ஆமென். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்ப தானுண்டே. பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்ப தாளே நெஞ்சம் நொந்து சோறுங்கா. இன்பம் இன்பமாக மாறோ ஊக்கமான ஜெபத்தா. துன்பம் இன்பமாக மாறோ ஊக்கமான ஜெபத்தா. கஷ்ட நஷ்டம் உண்டானாலோ இயேசு வண்டை சேருவோம். மோச நாசம் நேரிட்டாலோ ஜெப தூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனசோர்வை, தீய குணமாற்றுவார். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, தீய குணமாற்றுவார். அப்படி எல்லாம் நோவுகளை கத்த நீக்கிற தேவன். ஒரு ஃப்ரெண்ட் அவர் இருந்தார்னா அவன் மனதில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் விலகும். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே ஒரு பெரிய பாரத்தோடு நான் வந்தேன், ஒரு நண்பனாய் ஆண்டவரை நான் இதயத்தில் வைத்திருக்கிறேன், என் பாரத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா, எல்லா பாரத்தை எடுத்து போடுங்க. ஆமென், அல்லேலூயா. என்ன கஷ்டம் நஷ்டம் உண்டாகட்டும், இயேசு வண்டை சேருவோம். அல்லேலூயா, இயேசு வண்டை சேருவோம். என்ன மோச நாசம் நேரிடட்டும்,
ஜபத்துவம் காட்டுவோம். ஹல்லேலூயா. அந்த சரணத்தை பாடுகிறவளிலே அந்த திருமதில நாம் பங்கு பெறுவோம். ஆமென். கஷ்டம் நஷ்டம் உண்டானாலோ